ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர், அதாவது 18/10/2022 ஆஃப்டர்நூனில் கேட்ட கொஷின் பேப்பர் தான் இது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், அதில் 3 சம் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். இது 2வது வீடியோ. ஓகேங்களா? இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபா. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கியிருக்காரு. ஒரு பெட்டியின் விலை 260 ரூபா என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? ஓகேங்களா? ஒரு பெட்டியின் தக்காளி விலை, ஒரு பெட்டியில் உள்ள தக்காளியின் விலை சொல்லிட்டாங்க 200 ரூபா. 13 பெட்டியை வாங்கியிருக்காரு. அதே பெட்டியின் விலை 260 ரூபா இருந்தால் 260 ரூபான்னு அதிகரித்தா அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக போடலாம் பாருங்கள். ஒரு பெட்டியின் தக்காளியின் விலை 200 ரூபா. 18 பெட்டிகளின் விலை எவ்வளோ அப்படின்னா 13 பெட்டிகள் வாங்கியிருக்காரு. இப்போ 13 × 200 2600. அப்போது அவர்கிட்ட இருக்கிற தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600 ரூபா இருக்குது. அப்போ ஒரு பெட்டியின் விலை 260னா அதிகரித்தா அவரிடம் உள்ள தொகைக்கு எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? ஓகேங்களா? இப்போ 260 ரூபான்னு அதிகரித்தா பாருங்கள், ஒரு பெட்டியின் விலை 260 ரூபா. அப்போ 2600லேருந்து 260ஆல் வகுத்தீங்க அப்படின்னா எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ 2600 ÷ 260. ஓகேங்களா? ஒரு பெட்டியோட விலை 260ன்னு அதிகரித்தா, ஓகேங்களா, இப்போ 2600 ரூபாயிலேருந்து 260 ரூபாயை வகுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ 2600 ÷ 260, அப்போ 0க்கு 0 கேன்சல். 260 26ஆல் வகுத்தோம் அப்படின்னா 10 பெட்டிகள் வாங்க முடியும். அப்போ அவரால் 10 பெட்டிகள் வாங்க முடியும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் 1500 லிட்டர் ஜூஸ் தயாரிக்கப்படுகிறது. அதனை 300 மில்லிலிட்டர் வீதம் பொதுமக்களுக்கு வழங்கும்போது எத்தனை பேருக்கு வழங்கலாம்? ஒரு கிராமத்தில் 1500 லிட்டர் ஜூஸ் தயாரிக்கிறாங்க. அதனை 300 மில்லிலிட்டர் வீதம் பொதுமக்களுக்கு வழங்கும்போது எத்தனை பேருக்கு வழங்கலாம்? இதையும் அதே தான், டிவைட் சம் தான். 1500 300ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? ஆனால் 1500 எப்படி இருக்குது? அலகுகள் பாருங்கள், லிட்டரில் இருக்குது. 300 மில்லி லிட்டரில் இருக்குது. அப்போ 1500 மில்லி லிட்டராக மாற்றிட்டு 300ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரே அலகுல தான் நம்ம வகுக்க முடியும், பெருக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஓகேங்களா? சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். தயாரிக்கப்படும் ஜூஸின் அளவு 1500 லிட்டர். இப்போ 1 லிட்டர்ன்றது 1000 மில்லி லிட்டர். அப்போ 1500 லிட்டர்ன்றது 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். அப்போ 15 லட்சம் மில்லி லிட்டர். 1500 லிட்டர்ன்றது 1500 × 1000. இப்போது 15 லட்சம் மில்லி லிட்டர். இப்போ பொதுமக்களுக்கு ஜூஸ் வழங்கப்படும் அளவு 300 மில்லி லிட்டர். அப்போது 15 லட்சத்துலேருந்து 300ஆல் வகுத்தோம் அப்படின்னா எத்தனை மில்லி லிட்டர் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பேருக்கு வழங்கலாம்? 300 மில்லி லிட்டராக எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? அந்த 15 லட்சம் மில்லி லிட்டரை 300 எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? அப்போ 300ஆல் வகுக்கணும். இந்த கீழே வகுத்துருக்கு பாருங்கள். 15 லட்சம் ÷ 300. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 15 3ஆல் அடிச்சோன்னா 5 13 5 3 15. சரி, இந்த 15 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5 3 15. இந்த 3 0 ஆட் ஆகிடும். அப்போ 5000 மில்லி லிட்டர். அப்போ 5000 பேருக்கு வழங்கலாம். மில்லி லிட்டர் இல்லை, மில்லி லிட்டர் அளவாக கிடைக்கும். 5000 பேருக்கு வழங்கலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மில்லி லிட்டர் இல்லை, அங்கே எத்தனை பேருக்கு வழங்கலாம்? ஓகேங்களா? 5000 பேருக்கு வழங்கலாம். அடுத்த கொஸ்டின். 15,22,756 வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானது டேஷ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலத்தில் எத்தனை நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பருடைய எண்ணிக்கை தான். அந்த எண்கள் எத்தனை எண்கள் எத்தனை இலக்கங்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப நீட்டாக சம் இருக்குது. இது என்ன செய்யணும்னா இந்த வகுத்தல் முறையில் தான், இந்த தொகுமுறை வகுத்தல் மூலயமா தான் நம்ம போடலாம். இந்த நம்பர் நான் எழுதிட்டேன்னா இப்போ என்ன செய்யணும்னா லாஸ்ட்லேருந்து 2 2ஆக நம்ம பிரிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? 56 27 52 இப்போ 2 2ஆக பிரிச்சுட்டு இங்கே இருக்கு இல்லையா, 1 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 எந்த 2 நம்பரால் வகுத்தோம்? ஒரு 2 நம்பரும் மேலேயும் ஒரே நம்பர் போடணும், சைட்லேயும் ஒரே நம்பர் போடணும்.
போட்டு தான் நம்ம பெருக்கி இங்கே போடலாம். அதான் 1க்கு கீழே இருக்கணும், இல்லை 1 இருக்கலாம். அப்போ 1 1ஆல் பெருக்கினா 1 கிடைக்கும். அப்போ மேலே 1 கீழே 1 ஓர் 1 1 அப்போ கீழே டிவைட் பை இங்கே 0 ஆகிடும். மேலே 2ஆக தான் இருக்கணும், ஏன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா. 52 இறக்குறோம். திருப்பி இந்த 1 2ஆல் பெருக்கிறோம், ஒரு 2 வருது. அடுத்தது மேலேயும் சைட்லேயும் எந்த நம்பர் போட்டால் 52க்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ மேலே 2, ஆனால் ஒரே நம்பர் தான் போடணும். இங்கே என்ன போடுறீங்களோ மேலே அதே தான் சைடில் போகணும். இதில் 2வது நம்பராக இதை வந்து 2ஆல் பெருக்கி தான் இங்கே போடணும். முதல் நம்பர் ஓர் 2 2ன்னு முன்னாடி போட்டாச்சு. இங்கே 2 இங்கே 2 போட்டிங்கன்னா இங்கே 4 ஆகும். 2 4 அப்போது 2 22ஆல் பெருக்கணும், 44 வரும். இதே 3 போட்டிங்கன்னா 60க்கு மேலே போயிடும். ஓகேங்களா. அப்போ 2 தான் போடணும். 52க்குள்ளே நம்மளுக்கு வரணும் இல்லையா. அப்போ 2 4 2 4 44. இதுலேருந்து கழிங்க. 52லேருந்து 44 கழிச்சோன்னா 8. திருப்பி அடுத்து இந்த 27 இறக்கி வைங்க இங்கே பக்கத்தில் 827. இப்போ இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த கடைசியில் என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்கா, இந்த 2 இங்கே பெருக்குங்க. 2 இந்த 2 4னா இந்த மொதல் 2 அப்படியே வச்சுக்கணும். இந்த கடைசி 2 இங்கே பெருக்கி போடணும். இருங்க வரேன், திருப்பி சொல்கிறேன். இந்த மொதல் 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 2ஆல் பெருக்கி தான் இங்கே போட்டிங்க. இப்போ இந்த மொதல் 2 இங்கே வச்சுட்டு அடுத்த 2 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் பெருக்கி தான் இங்கே போடணும். 2 4. ஓகேங்களா. இப்போ மேலேயும் கீழே எந்த நம்பர் போட்டிங்கன்னா மேலேயும் சைட்லேயும் இங்கே இந்த இடத்துல 3 போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே எந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 827க்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே 3 இங்கே 3 போட்டிங்கன்னா தான் இந்த 3 இங்கே 3 போட்டோன்னா இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து தான் பிறக்கணும். 243 × 3 3 3 9 4 12க்கு 2 மீதி 1 2 3 6 6 1 7 729 இங்கே கிடைக்கும். இதுவே நீங்கள் இங்கே 4 போட்டிங்கன்னா 800க்கு மேலே போயிடும். 4 போட்டு தான் பார்ப்போமே. இந்த இடத்துல 3க்கு பதிலாக மேலேயும் 4 கீழே 4 இப்படி போட்டோம் அப்படின்னா 244 × 4 4 16 6 மீதி 1 4 4 16 1 17க்கு 7 மீதி 1 2 8 8 1 9 976 வருது. அப்போ 3 தான் போடணும். 3 இங்கேயும் 3 போட்டிங்கன்னா 729 வரும். இதுலேருந்து கழிங்க. 7 9 போகாது. இங்கேருந்து 1 வாங்கினோன்னா 17 9 போச்சுன்னா 8. இங்கே 11 1 இருக்கும். இங்கேருந்து 1 வாங்கினா 11 2 போச்சுன்னா 9. இப்போ 98. இந்த 56 திருப்பி இறக்கணும். முன்னாடி 27 இறக்கணும், 52 இறக்கணும். இப்போ 56 இறக்கணும்னா 9856. இங்கே என்ன செய்யணும், 2 அப்படியே வச்சுக்கோங்க, 4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். 3 2 6. இப்போ லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். லாஸ்ட்டில் இங்கே எந்த நம்பரு இங்கே எந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கடைசி 6ன்னு வருதுன்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை 9856க்குள்ளே வருதான்னு பார்க்கணும். அப்போ 4 4 போட்டிங்கன்னா இந்த கடைசியில் 16ன்னு வரும். அது நீங்கள் தனியாக எடுத்து 2464 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 16 6 மீதி 1 6 24 1 25க்கு 5 மீதி 2 16 16 2 18க்கு 8 மீதி 1 ஒரு 2 8 8 1 9 9856 வரும். ஓகேங்களா. அப்போ இங்கே 4 போடுங்க, இங்கே 4 போடுங்க. இது கூட ஃபுல்லாக இந்த 4 இது ஃபுல்லாத்தையும் பெருக்குள்ளாரே 9856 கிடைக்கும். 2 கழிச்சோன்னா 0. கடைசியில் 0 கிடைக்கணும். இது மாதிரி வர்க்க மூலத்துக்கலாம் கிடைச்சுன்னா மேலே இருக்கிற எண்கள் தான் வந்து அதனுடைய வர்க்க மூலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஈவில் என்ன கிடைக்குதோ அதான் அதனுடைய வர்க்க மூலம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ வர்க்க மூலத்தின் உள்ள இலக்கங்கள் என்னென்ன இருக்குது, 1 2 3 4ன்னு இருக்குது. இது எண்ணிக்கை எத்தனை நம்பர் இருக்குது, அதான் எண்ணிக்கை. 4 நம்பர் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா 4. வர்க்கமூலம் 1234. அந்த இலக்கங்கள் எத்தனை இலக்கங்கள் இருக்குது, 1 2 3 4 4 இலக்க எண். இந்த எண்கள் எப்படி சொல்லுவோம், 4 இலக்க எண். 3 எண் இருந்ததுன்னா 3 இலக்க எண் சொல்லுவோம் இல்லையா. அதான் இலக்கங்களின் எண்ணிக்கை 4. அப்போ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறொரு 3 கொஸ்டின்ஸ் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.